ஹே அமைச்சர் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17 DKக்கு ஒரு ஒன் ஷாட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பர்த்டேவா. ஃபர்ஸ்ட் நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அவங்க கேட்டது CEO டைப்பில். ஸோ நான் அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட் உடனே CEO லவ்ஸ் PA. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அச்சோ எப்போவுமே கரெக்டாக போயிடுவேன். இன்றைக்கின்னு பார்த்தா ஒரு 3 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அடிட்ட ஒரு 3 நிமிஷம் லேட்டாக வரீங்க. ஸோ அங்கே ஒருத்தவங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பார்க்குறானே அடிட்ட வேற யார்ட்டி கேவி தான். யூ ஆர் 3 minutes லேட் அப்படிங்கிறான். சார் ஜஸ்ட் 3 minutes. என்னோடய ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேல்யூபிள் தெரியுமா அடிக்கிறான். ஆரம்பிச்சிட்டாண்டா. சாரி சார், நீங்கள் கொடுத்த ஒர்க்கை முடிச்சுட்டு வரதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒர்க்கை முடிச்சு தான் ஆகணும், அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க. சாரி சார். நோ மோர் எக்ஸ்கியூஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வேலையை விட்டு தூக்கிடுவேன். இதை ஒன்று சொல்லியே மிரட்டுறா அப்படின்னு நினச்சிட்டு, சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. அப்படின்ட்டு அவன் இப்போ மீட்டிங்கெல்லாம் ரெடியாக இருக்கா? எஸ் சார். அப்படின்னு அப்படியே அந்த மீட்டிங் ரூம்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் என்ன மீட்டிங் தான் நீட்டாக வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொஜெக்டரில் வந்துட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து மீட்டிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ அப்போ அடான் இருக்கு உங்களுக்கு. பட் அவனும் உங்களை அப்படியே மறைச்சிட்டு அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படின்னு பாஸ் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி லேட்டாக வர்றதோ எஸ்கியூஸ் சொல்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. சரி அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க கிட்ட நெருங்கி வரான். எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ நீங்களும் அவனு தான் இருக்கீங்க. அவனா கிட்ட நெருங்கி வர, நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. கிட்ட வந்தவன் அப்படியே அவங்க கிட்ட மூச்சு உரசுற மாதிரி அப்படியே நிற்க, மூச்சு காற்று பட்டதும் ஒரு மாதிரி இருக்கு. கண்ணை இறுக்கி மூடிட்டு நிற்கிறீங்க. அவனும் அவங்க பக்கத்தில் இருக்க ஃபைலை அப்படியே அவங்க இடுப்பை உரசிக்கிட்டு கையை விட்டு எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக கொஞ்ச நேரம் ஆகியும். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அந்த இடத்துல அவன் இல்லை. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ இப்போது அவன் பின்னாடி ஓட்டம் நடையுமா ஓடி வரீங்க. அவனை எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். பாஸ் அடுத்தது இந்த மீட்டிங் இங்கே போகணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து அவனோட ஷெட்யூல் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டேன். அப்படியே அவங்க பக்கம் திரும்பி ஏன் பின்னாடி வர போகிறீங்களா இல்லை இங்கே எதுவும் ஒர்க் இருக்கா அப்படிங்கிறான். பாஸ் இங்கே கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால் ஓகே அதை முடிச்சுட்டு என் கூட வாங்க அப்படிங்கிறான். இவனா படுத்துறான்டா. எனக்குன்னே பண்ணுறியோட படுவாவி. ஐயோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சு கூப்பிட்றானே அப்படின்ட்டு வேறு வழி இல்லை. பேசாமல் எனக்கு இல்லைனாச்சும் சொல்லியிருக்கலாம் போல இருக்குது, இங்கேயாவது விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. வேறு வழி இல்லை. நீங்கள் இருக்குண்டாலும் இல்லைண்டாலும் இங்கேயும் வேலை பார்க்கணும், கூடயும் இருக்கணுங்கிறது அவனோடது. ஸோ அவளை வச்சு செஞ்சு முடிவு பண்ணிட்டான். எப்படி வேணாலும் செய்வான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவன் பாஸு, நீங்கள் எம்ப்ளாயி, வேலை பார்த்து தானே ஆகணும். இந்த வேலையை நம்பி தான் அவன் குடும்பமே இருக்குது. ஸோ வேலையை விட்டு வேறு ஏதாவது வேலை தரலான்னா கூட இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதுவும் கிடைக்கவும் மாட்டேங்குது. சீக்கிரமே வேறு தேடிக்கணும். இவன்கிட்ட நம்மளால் குப்பை கொட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அதை வந்துட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்த்துருக்க டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அப்படி நிமிந்து பார்க்க என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு அவனை மணி பார்த்துட்ருக்கான். அது பாஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, நீங்கள் வேணால் முன்னாடி போங்களேன். எனக்கு யாரையும் அப்படி பாதியில் விட்டு போய் பழக்கம் இல்லை அப்படிங்கிறான். பாஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. அது சிலருக்கு பழக்கம், ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டராக இருந்தால் கிளம்பிடுவாங்க அப்படின்னு பேசுகிறான். நீங்களும் பாஸ் அது வந்து அப்படி நீங்கள் எதோ சொல்ல வர. அவனும் எக்ஸ்கியூஸ்லாம் தேவையில்லை, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் முடிச்சிட்டு வா அப்படின்ட்டு போகிறான். உங்களுக்கு அழுகையாக வருது. நான் என்ன பண்ணேன், இவரையே என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு அவனா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பாவோட கம்பெனியில் தான் வந்துட்டு சிஇஓவாக பொறுப்பு எடுத்திருப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அவன் இல்லை, அவங்க அப்பா தான் இருப்பார். நீங்கள் அங்கே வந்துட்டு உங்கள் ஸ்டடீஸை முடிச்சிருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்துட்டு அங்கேயே இருக்க. இவன் வந்து திடீர்னு வந்ததுலேருந்து அவங்கள போட்டு படுத்து எடுத்துகிட்டு இருக்கான். உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அது அப்படியே கதை போகிற போக்கில் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ அவன் காலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஓட்டம் நடைமா லேப்டாப்போட அப்படியே வந்து நிற்க. அவனும் வந்துட்டு ஏறு, இதெல்லாம் ஒன்று சொல்லணுமா, உனக்கே தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஐயோ சரி ஏறிட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே முன்னாடி ஏறி காரை. அதோட கார் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து அப்படியே கிளம்புன கார் அவன் வீட்டு வாசல் நிற்குது. இங்கேயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஓல இறங்கி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். போனால் வேறு எதுக்கு, அவங்க வீட்டில் வந்துட்டு அவனுக்கு பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறான். நானா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் உனக்கு அது நல்லா தெரியும்ல, இந்த பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணுறது, ஆளை எப்படிலாம் மயக்கிறதுன்னு அப்படின்னு பார்க்குறீங்க. ஐ மீன் யாருக்கு எப்படி பிடிச்ச மாதிரி செய்யணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல, இதெல்லாம் நல்லா கை வந்த கலையாச்சே அப்படின்னு கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி தான் பேசுகிறான். சரி பாஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே அழுகியாக வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே போய் எல்லா இடத்தையும் வந்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்வீங்க. அப்பப்போ இப்படி வீட்டில் கூட இருந்து வேலை வாங்குவான். ஸோ அதனாலே வந்துட்டு அவங்க இது பண்ண அவங்க அப்பாவோ என்னம்மா நீங்கள் அப்படிங்க
அது பாஸ் தான். அவனுக்கு அவனோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே அவன் வீட்டுக்கு வரும்போது நீ தானே எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ண. அப்போவே வந்துட்டு இது எல்லாம் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல் அப்படின்ட்டு அவரும் நல்ல விதமாக நினச்சிக்க. உங்கள் பையனுக்கு என்ன வச்சு செய்யணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போதும், யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு மெனிக்கே. திரும்ப அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. இந்தம்மா ஜூஸ் குடி. ஐயோ இல்லைம்மா, இப்போ தான் வந்தேன், நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு குடிக்கிறேனே. அட அதனால் என்னம்மா, இப்போ என் பையன் என்ன சொல்ல போகிறான், ஜூஸை குடிச்சிட்டு வேலையை பாரு. ஐயோ இல்லைம்மா வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வேணவே வேணான்றீங்க. ஸோ வந்துட்டு அங்கே டெக்கரேட் பண்ணுற வேலையெல்லாம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அப்படியே வந்துட்டு இந்த மேலே ஏறி பலூன்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அதை வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஜூஸ் கொடுக்க அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சேரை விட்டுட்டு நகர்ந்து போயிடறாங்க. ஸோ எல்லோரும் ஜூஸ் குடிச்சிருக்க, நீங்கள் மட்டும் அப்படியே மேலே நின்று கட்டிகிட்டு இருக்க. அந்த ஸ்டூலை வந்துட்டு நீங்கள் நகரும் போது லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு ஆட ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே பின்னாடி விழுகிற மாதிரி வரீங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்து அவங்கள அப்படியே பிடிக்கிறான். ஸோ அவன் கையில் அப்படியே நீங்கள் இருக்கீங்க. கண்ணை மூடிட்டு கீழே விழுந்துட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டீங்க. அப்படியே பயத்தில் இருக்க உங்களை அழகாக கையில் அப்படியே தூக்கி பூ மாதிரி வச்சுட்டு அவங்க மூஞ்சியை ஊற்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப நேரமாகி நம்ம இன்னும் கீழே விழுகலையா, அவ்வளோ அந்த இடத்துல தான் விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை அப்படியே முழிச்சு பார்த்தா அவன் உங்கள் கையில் வச்சுட்டு உங்களை தீயாக முறைச்சிட்ருக்கான். பாஸ் அப்படின்னு நீங்கள் பயப்பட உங்களை டொப்புன்னு கீழே போகிறான். அப்படின்ட்டு நீங்கள் இடுப்பு பிடிச்சிட்டு எழுந்திரிக்கா. மற்றவங்களாம் என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ தான் அங்கே வராங்க. எல்லாத்தையும் முறைச்சி பார்க்குறோம், என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறான். அதுப்பா எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதான் எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ இங்கே ஒரு தேர் நிற்கதே யாரும் கவனிக்கலையா, அதுதான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சர்வசாதமாக சொல்லிட்டு அவன் நகர. உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடுது அப்படின்ட்டு இங்கே இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கா. அவனோட சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கை கொடுத்து எழுந்துருங்க என்னாச்சு அப்படின்னு எழுப்பி விட்றாங்க. ஒன்றும் இல்லை, கீழே விழுந்து லைட்டாக அடிபட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நிற்க கூட முடியல. உங்களுக்கு ரொம்ப காலெலாம் வலிக்குது. விழுந்த அவன் டக்குன்னு விழுந்திருந்தா கூட அவ்வளோ வலிச்சிருக்காது. அவன் போட்டது உங்களுக்கு இடுப்பு நல்லா வலிக்குது. ஸோ இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே ஓரமாக நிற்கிறீங்க. அவனும் ஓரத்துலேருந்து உங்களே தான் பார்க்குறான். உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. அதாவது அவன் கீழே போட்டது வலி, அதெல்லாம் தாண்டி உங்கள் வலியும் வந்துட்டு என்னடா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கிட்ட எப்படிலாம் நான் இப்படிலாம் பார்த்துக்குவேன், பூ மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்லாம் சொன்னுவேன், இன்றைக்கி இப்படிலாம் பண்ணுறானேங்கிற வலியும் வேதனையும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் வரும்போதும் 3 நிமிஷம் லேட்டானது காரணமே நீங்கள் வரும்போதும் ஒரு வண்டிக்காரங்க மேலே விட்டுருப்பான். ஸோ நல்லாவே உங்களுக்கு இடுப்பில் தான் அடிபட்டிருக்கும். உங்களால் நடக்கவே முடிஞ்சிருக்காது. அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் வரணும், மீட்டிங் இருக்குன்னே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவன் கீழே போட்டதும் அந்த இடம் அவன் வந்து போட்ட ஃபோர்ஸ் அவ்வளோ கிடையாது, இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல அடிபடவும் ரொம்ப வலிக்குது, காலில் நடுங்குது. ஒரு மாதிரி வீக்னஸாக இருந்தால் காலில் நடுங்கல, அது மாதிரி நடுங்குது, ஆனால் நிற்கவே முடியல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த தூணை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏதோ அந்த பொண்ணு சரியில்லைன்னு கிட்ட வந்து உட்காருமா அப்படின்னு உங்களை சேரில் உட்கார வச்சு இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு குடி, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவங்க கையில் கொடுத்து குடிச்சிட்டு அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அங்கேருந்து நகர. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே குடிக்க போகிறீங்க. அப்போ அங்கே வரவன் வேலை எதுவும் செய்கிறதில்ல, ஆனால் திங்கிறதுல மட்டும் கரெக்டாக இருப்பேன், கொட்டிக்கிறதுல எப்படி நேரத்துக்கு கரெக்டாக பண்ணிடுறேன், ஆனால் இன்னும் ஒரு வேலையும் நடந்த பாடில்லை அப்படின்னு மறுபடியும் உங்களை அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு சிப் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, கையில் தான் அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க. அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அழகியாக வருது, கண்ணை அப்படியே தொடச்சிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் அங்கே நின்று உங்களை கூப்பிட்டு இதை நீங்கள் குடிச்சிக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்களும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அங்கே வேலை பார்க்க அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் உங்களையும் நின்று ஒத்து பார்த்தவன் அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு அவனோட பாத்ரூம்குள்ளே போய் அப்படின்ட்டு கையை போட்டு அவனையும் குத்திக்கிறான். ஏன்டா ஏன் அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இதனால தான் அவள் கண்ணிலே படக்கூடாதுன்னு நாட்டில் இத்தனை நாள் இருந்தேன். இங்கே வந்ததும் இவன் ஏன் படத்தை வேலை பார்க்கணுமா, இப்போது எனக்கு பிஏவாக இருக்கா, என்னால் அவள் பார்க்கும் போதெல்லாம் அவள் பண்ணதுனால மறக்கவே முடிய மாட்டேங்குது. அவளுக்கு வலிக்க ஏதாவது செய்யணுன்னு இருக்கு, ஆனால் அவளை ஏதாவது செய்யும் போதும் திட்டும் போதும் எனக்கு வலிக்குது, அவளுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா அப்படின்ட்டு தேவையில்லாமல் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் தெரியாத நீங்கள் கீழே கழுகியாக வருது கணதர்ஷ். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் இப்படி படுத்து எடுக்கிறாரு கடவுளே, ஏழையாகவே பிறக்கக்கூடாது, ஏழையாக பிறந்தது ஏன் தப்பா, நான் அவரை லவ் பண்ண சொன்னேன், அதுக்கப்புறம் அவராக விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கி என்னையவே இப்போ வரைக்கும் ஏன் என்ன வெறுக்கிறார், என்னையே விட்டு போனார், எதுவுமே எனக்கு தெரில, ஆனால் பாவம் பள்ளியெல்லாம் ஏன் மேலே அப்படின்ட்டு அழுகையாக வருது. நீங்கள் என்ன தான் வந்துட்டு அவன்கிட்ட வந்ததுலேருந்து அவனை பின்னாடியே தெரிஞ்சு என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு போனீங்க, ஏன்ட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்டாலும் ஏன் உனக்கே தெரியாதா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். நீங்களும் எத்தனை டைம் இல்லை சத்தியமாக நான் என்ன பண்ணேன்னு தெரில,
திடீர்னு நீங்களாம் என் லைஃப்லேருந்து காணாமல் போயிட்டீங்க. உங்களை தேடாமல் இல்லை, எல்லா பக்கமும் நீங்கள் யார் என்ன எதுவும் எனக்கு தெரியாதனால பெருசாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட எதுவுமே உங்களை பற்றி சொன்னதில்லை. அதான் சொல்லியிருந்தா இன்னொருத்தனோட போயிருக்க மாட்டேன்ல அப்படிங்கிறான். உனக்கு ஒன்றுமே புரியல. நான் யாரோட போனேன்? நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவன் எதுவுமே சொல்ல. உங்களுக்கு நல்லா புரியுது, ஏதோ தப்பாக மட்டும் புரிஞ்சுட்டுருக்கானே. ஆனால் என்ன எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆக்சுவலி நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேரும்போது வந்துட்டு அவன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒரே காலேஜ்லாம் கிடையாது, அவன் வேறு காலேஜ், நீங்கள் வேறு காலேஜ். அவனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வரீங்க. ஒரு ஒயிட் கலர் செடியில் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தான் இவனை பார்க்குறீங்க. அவனோட காலேஜ் ஸ்டாப்லேருந்து ஏறுறான். ஸோ அவனை பார்க்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. பிகாஸ் அவனும் ஒயிட் ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க, அவனுமே ஏறினது உங்களை தான் பார்த்துருப்பான். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் 2 பேரும் வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அவனும் வந்துட்டு அப்படியே உங்களை ஒரு நிமிஷம் பார்த்தாலும் அப்புறம் டக்குன்னு வந்துட்டு பக்கத்தில் போய் வேறு பக்கம் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பான். நீங்களும் வந்துட்டு அவனை யாருக்கும் தெரியாத மாதிரி சைட் அடிச்சுட்டு இப்படியே தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உங்களோட ட்ராவல் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல இறங்கும் போது கூட அவனுக்கும் வந்துட்டு இறங்குறாளே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே படியில் நின்றுட்டு பார்க்க, நீங்களும் இறங்குனதும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே வந்து மறைஞ்சிக்கிறான். ஸோ நீங்கள் வேறு வீட்டுக்கு போய் தானே ஆகணும், அவரை பார்த்துட்டே இருக்க முடியுமா, டெய்லி வருவாரோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு யாராக இருக்கும், எந்த காலேஜ், இப்படி சிந்தனையில் நீங்கள் போயிட்டுருக்க. உங்கள் தெரு முனையில் கொஞ்சம் பாய்ஸ் வந்துட்டு இந்த ஹோலி இருக்குல்ல, அது அந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவனுங்களும் வந்துட்டு கலர் பொடியெலாம் வச்சுட்டு உங்கள் மேலே போட்டு நீங்கள் வந்து யோசிக்கல, ஏதோ ஒரு யோசனை பண்ணாலும் அவனுங்கள பார்க்கல, கவனிக்கலை. அவனுங்க அப்படியே உங்கள் பின்னாடி வருவோம். இவன் பஸ்ஸில் நின்று எட்டி பார்த்தவனுக்கோ ஒரு டவுட் ஆகுது, யார் இவனுங்க 4-5 பசங்க அந்த பொண்ணு பின்னாடி போகிறானுங்களேன்ட்டு டக்குன்னு இறங்கியிருப்பான். ஸோ பின்னாடியே வர அவனுங்களோ கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி சத்தம் இல்லாமல் வந்தவனுங்க, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் உங்களை அப்படியே ரவுண்டு கட்ட, நீங்கள் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு, யார் நீங்கள், நகருங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. இருமா, நாங்கள் ஹோலி கொண்டாடுறோம், அதை மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், அப்புறம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்காம அப்படியே உங்களை டச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் மேலே கலர் பொடி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்க. இதெல்லாம் பார்த்தவனோ ஏதோ தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு கடை நாங்கள் வந்து அப்படியே அவனுங்களெல்லாம், ஹே உனக்கு அறிவில் அந்த பொண்ணை எது பிடிக்கலன்னு சொல்லுதுல, அப்புறம் எதுக்குலாம் டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையை பிடிச்சி அப்படியே நகர்த்தி விட, பாடுறா ஹீரோ என்ட்ரியா, போடா அங்கிட்டு புதுசாக இருக்கா ஏரியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நகர்த்தி விட்டு, பார்க்க சாம்பார் மாதிரி இருக்க, ஓரமாக போ, அப்புறம் கையை காலை உடச்சிக்காது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டுறாங்க. பட் அவனும் இல்லை இதெல்லாம் தப்பு, நீ போ அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே பயந்துட்டு, ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் கையை இடுக்கி பிடிக்க அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்களை அப்படியே வந்துட்டு அவன் முதுகில் அப்படியே அவன் கையை வச்சு உங்களை அப்படியே அழுத்தின மாதிரி பிடிச்சிட்டு, உனக்கு ஒன்றாகாது பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனுங்களால முறைச்சி பார்த்து, இப்போ போல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். பாடுறா ஒரு சொன்னால் நாங்கள் போயிடுமா, நீ போடாங்கிட்டு அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டு உங்களை அப்படியே இழுக்க பார்க்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக சொன்னவனுக்குலாம் பொறுமை எங்கே காற்றுல வளைஞ்சதில்ல, அடிக்க மாட்டான் சாம்பார் சட்டின்னு நினைக்க. அவனும் வந்துட்டு அப்படியே 4 பேத்தையும் போட்டு மிதின்னு மிதிச்சு எடுக்க அவனுங்களும் அப்படியே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஷியோ தெரியாமல் கை வச்சிட்டோம் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் சில பேர்லாம் உனக்கு இருக்கட்டும் இன்னைக்காவது மாட்டு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு ஓடுறானுங்க. ஸோ அப்படியே அவன் திரும்ப நீங்களோ அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையில் ஆர் ஆல்ரைட் அப்படின்னு கேட்க, அடுத்த நிமிஷம் அவனை டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே என் பின்னாடி வந்தீங்க, அப்போயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு அழுறீங்க. தான் வந்துட்டேனே அப்படிங்கிறான். ஏன் அப்போயே வரல அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இறங்குனதை தான் ஓரக்கனால் பார்த்துருப்பீங்க, உங்கள் பின்னாடியே அவன் வர தெரிஞ்சு தான் நீங்கள் அப்படியே அவனை நினச்சிட்டே வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ நேரம் அந்த பாய்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இவன் வராமல் அப்புறம் வந்தானே அப்படின்ட்டு தான் நீங்கள் அழுது கேட்க ஆகணும். அது வேறு யாராவது வருவாங்க வந்தால் ஹெல்ப் பண்ண சொல்ல நினச்சேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக இப்படி ஒரு சீன் நடக்கும்னு தெரியும், அதனால தான் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ் இதுக்கப்புறமும் என்னால் பேசாமல் போக முடியும்னு தெரில அப்படின்ட்டு அவன் கழுத்தில் உள்ள செயினை கழட்டி அப்படியே அந்த இடத்துலையும் உங்கள் கழுத்தில் போட்டு, ஐ லவ் யூ, உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு தெரியும், அதனால தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டுருக்க, ஏண்டி பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். உரிமையோடு அவன் பேச நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. ஸோ அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு, ஷோ யாருடி நீ,
பார்த்ததுமே மனசுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள பற்றியும் தான் நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் நான் அடிக்கடி 2 பேரும் இந்த பஸ்ஸில் மீட் பண்ணிக்கிறது, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறது, சிரிச்சுக்கிறதோட இருந்திருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக 2 பேர் பேச ஆரம்பிக்கா. நீங்களும் வந்துட்டு அவன் இருக்கும்போது அவன் பக்கத்தில் போய் இப்படி நின்றுட்டு கையை பிடிச்சிக்கிறது, அவனுமே வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு வந்து அவங்க பக்கத்தில் வந்து உட்காருறது, தைரியமாக 2 பேர் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்களோட லவ்வும் வந்து டெவலப் ஆகுது. இப்படி இருக்கும்போது தான் ஒன் டே சடனாக எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கும்போது அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 வருஷமாக நல்லா லவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு செகண்ட் இயர் நல்லா லவ் போயிருக்கும். தேர்ட் இயரில் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்கள பார்க்க வரது எல்லாம் ஸ்டாப் பண்ணிப்பான். 2 பேர் லவ் பண்ணும்போது கூட நீங்கள் அவனை பற்றி பெருசாக எதுவும் கேட்டுக்கிட்டு கிடையாது. அம்மா அப்பா அதெல்லாம் கேட்கும்போது கூட அவன் வந்துட்டு எல்லாத்தையும் நான் கல்யாணம் பண்ணும்போது சொல்கிறேன், இப்போவே தெரிஞ்சுக்கிட்டா சுவாரஸ்யம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிப்பான். நீங்களும் அதெல்லாம் நினச்சிட்டு சரின்னு விட்டுருப்பீங்க. உங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ணுறீங்க. ஆனால் அவனுக்கு ஃபேமிலியில் வந்துட்டு அவன் அப்பா ஒரு தங்கச்சி இருக்குது அப்படின்னு தெரியும். பெரிய பணக்காரன் அதெல்லாம் தெரியாது, ஏதோ மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் பெருசாக அவனை பற்றி கேட்டுக்கல. இப்படியே இருக்க ஒரு நாள் அவங்க தான் திடீர்னு காணாமல் போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல. ஸோ இப்படியே தான் உங்களோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடும்போது தான் அவங்க அப்பாவோட கம்பெனியில் 1 இயராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இவன் நிற்கிறான். இவனை பார்த்ததும் உங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இவர் புது எம்டியா அப்படி நீங்கள் அப்படியே பொக்கே கையில் இருக்கிறது நடுங்கிற அளவுக்கு நின்றுட்டுருக்க. அவனும் அவங்க அப்பாவோட வந்தவன், புதுசாக கம்பெனியில் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கு வந்தவன், 1 வருஷமாக அங்கேயே இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருப்பான். ஸோ வந்தவனும் வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். அவனுக்குமே யாரை பார்க்க கூட நினச்சப்போ வந்து இறங்குனதும் அவள் தான் கண்ணில் படுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்களுமே அவனை அப்படியே பார்க்க உங்களுக்கும் வந்துட்டு இத்தனை வருஷம் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு இது சொல்லாமல் கிளம்ப போயிட்டானுங்கிற. அவனை பார்த்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவனை கட்டி பிடிச்சி அழணும் அப்படிலாம் தோணுது. இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆள் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கீங்க. ஸோ பொக்கே வாங்கிட்டு அவங்கள ஒருன்னு பார்த்துட்டு தான் உள்ளே போகிறான். நீங்களும் அவனை பார்த்த சந்தோஷத்தில் அவன் எப்போ கூப்பிடுவான் அப்படின்ட்டு எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்களோ அப்படியே ஹாப்பியாக போய் அவன் முன்னாடி சிரித்த மாதிரி நிற்கா. ஆனால் அவங்கள மறைச்சு பார்த்துட்டு இவங்க யார் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க, இதான்ப்பா இவ்வளோ நாள் எனக்கு பிஏவாக இருந்த பொண்ணு, இனிமேல் இவ தான் உனக்கு பி அப்படின்னு உங்களை பற்றிலாம் ஒரு குவாலிஃபிகேஷன் அப்புறம் குடும்பம் அதெல்லாம் பற்றி சொல்ல. அவனும் எதை பற்றி பேசுகிறாங்க, தட் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும், ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க குடும்ப விஷயத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறான். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்ன வேறு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்துப்பீங்க. ஒரு வேளை அவங்க அப்பா இருக்கனால அப்படி இருக்காரோ அப்படின்ட்டு சரி அவங்க அப்பா போனதும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க அப்பா கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் அப்படியே ஜன்னல் பக்கம் நின்றுட்டுருக்க. அவனும் எஸ் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் உள்ளே வந்ததும் அவனை பார்த்த பரவசம் அவங்களுக்கு. இவ்வளோ நேரம் அடக்கி வச்சு இந்த மனசு அப்படியே அழைப்பாய் குடுக்குன்னு ஓடி வந்தவனை பின்னாடியிலேருந்து அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டுருக்க. திடீர்னு அவங்க கையை பிடிச்சி அப்படியே அவங்களை பிடிச்சி ஒரு தள்ளி ஹே ஹவ் டேர் யூ, யார் நீ இப்படி வந்து மேலே இது பண்ணுற, யார் நின்னாலும் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு கொஞ்சம் வார்த்தைகளை விட உங்களால் தாங்கிக்க முடியல. கண்ணில் டியர்ஸ். என்ன பேசுகிறீங்க டிகே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு என்னை மறந்துட்டு போயிட்டீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ கேட்க. அவனும் பண்ண உனக்கு தெரியாதா என்ன பண்ணேன்னு, நீ எதிர்பார்க்கல நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு. ஹோ நான் தான் உன்ட்ட என்னை பற்றி சொன்னதே இல்லையே, நல்ல வேலை சொல்லலை, அதனால தான் மேடம்க்கு தெரில, அதுதான் என்னை விட பெருசாக எவனாவது கிடச்சிருப்பான் போயிருப்பேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணேன் ப்ளீஸ், நீங்கள் திடீர்னு வரவே இல்லை, என்கிட்ட பேசவே இல்லை, நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணேன் ப்ளீஸ், என்ன நடந்துச்சு, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் உங்களே தான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கா. ஏய் வாய மூடு, பார்த்தாலே தெரியுது ஏதோ கஷ்டத்தில் இருக்க போல், அதுதான் கூப்பிட்டு போனவன் அப்படியே விட்டு போயிருப்பான், இப்போ அதான் என்கிட்ட ஒட்டிக்கலான்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு வார்த்தைகளை விட போதும் நிறுத்துங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமல் இதுக்கு எப்படிலாம் பேசுகிறீங்க, பண்ண உனக்கு தெரியாது அப்படின்ட்டு எப்போ கேட்டாலும் இதே தான் திருப்பி சொல்கிறானே தவிர என்ன தப்புன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு 8க்கு மேலே நீங்களும் இந்த பணக்காரங்களே எப்படி தான் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க போல், இதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்டு கேவலப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலையை விட்டு போனாலும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க உங்கள் அப்பாவோட ஹெல்த் ப்ராப்ளம்னால. ஸோ வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லியிருப்பாங்க கராராக, வேறு வழி இல்லாமல் தான் அங்கே இருக்கீங்க. அவனுக்கும் உங்களை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு லவ் பண்ண உணர்வு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் சில பல விஷயங்களை நினச்சிட்டு இவக்கிட்ட போய் இவளை பார்க்கவே கூடாது தான் வெளிநாடு போனோம், திருப்பி வந்து கண்ணில் பட்டான், இதுக்கப்புறம் அவளை விடுறதால வச்சு செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ பண்ணதுக்கு உனக்கு 2ஆக திருப்பி கொடுப்பேன்டி, நீயா வந்து வழியில் மாட்டியிருக்க, நானாக உன்னை தேடி வராத வரைக்கும் உனக்கு நல்லது, ஆனால் நீயா வந்ததுக்கப்புறம் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் திட்டுறது, உங்ககிட்ட என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார் அப்படின்னு சொல்லுவான். நீங்களும்
நான் கரெக்டாக தானே செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு பாராட்டலாட்டி பரவாயில்ல, திட்டாமையாக எனக்கு பார்க்குறதா, அவனும் திட்டத்தை மட்டும்தான் பிரதானமாக வச்சிட்ருக்கான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படுத்தி எடுத்துருவான். இடையில அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் எல்லாத்தையும் சேர்த்து செய்ய சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுறான். நீங்களும் இப்போதைக்கு இந்த வேலை முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே ஓரமாக நீங்கள் அவன் சொன்னது சாப்பாட்டுக்காக இங்கே வரணும் அப்படின்ட்டு அழுகியா வருது, கண்ணை தடிச்சிட்டு நீங்களோ அப்படியே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே மேலே வந்தணும் அப்படியே தண்ணியில் நின்றுட்டே இருந்தவனுக்கு ஷவரில் ரொம்ப நேரம் நின்றுருப்பான். ஸோ அப்படியே இப்போ வெளியில் வந்தவனுக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து அப்படியே ஜன்னல் வலி அவங்களே தான் பார்க்குறான். நீங்கள் அங்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கீங்க. உங்களால் நிற்க முடியல, காலெலாம் அவ்வளோ வலிக்குது. இங்கே நிற்க முடியாமல் நிற்காது அவனுக்கு நல்லாவே தெரியுது மேலேருந்து பார்க்க. ஸோ அவனும் அவனோட மைடுக்கு கால் பண்ணி அங்கே நிற்கிறாள், அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களும் அடுத்த நிமிஷம் பிளேட்டில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து மேடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படின்னு தெரியும் பார்க்குறீங்க, இந்தாங்கம்மா சாப்பாடு அப்படின்னு கொடுக்க, இல்லைக்கா எனக்கு வேணாம், வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லைப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிக்கடி வரனால பழக்கம். நீங்கள் அக்கா தான் கூப்பிடுவீங்க. அவங்களும் வந்துட்டு உங்களை மேடம் கூப்பிட்டா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மேடம் கிட்ட பாப்பான்னு சொல்லுங்கள், இல்லை தங்கச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி பாப்பா இந்த சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா வேணாம், சார் பார்த்தா திட்டுவார், நான் வேலையை முடிச்சுட்டே சாப்பிட்றேன். இல்லைம்மா அவர் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு அவங்க சொல்ல, ஓ இல்லைக்கா பரவாயில்ல, நீங்கள் எதுவும் நினச்சிக்காம இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருங்கக்கா, நான் வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவங்க எடுத்துகிட்டு போக, இதே மேலேருந்து அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். எவ்வளோ திமிருவலுக்கு நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லியும் அதை வேணாங்கிறாளா ஆடிட்டு இப்போ அப்படியே செம்ம கடுப்பில் கீழே வரான். நீங்களும் வந்துட்டு அங்கே மரத்து பக்கத்துலலாம் வந்து இந்த லைட் செட்டிங் இருக்கும்ல அது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை அப்படியே வந்துட்டு கோத்துட்ருக்கா. அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்து அந்த மரத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சு சாச்சி அப்படியே அவங்க கிட்ட வந்து நிற்கா. அப்படியே பயந்து போயிடுறீங்க. பாஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி திமிரா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலைங்களே அப்படிங்கிறீங்க. நீ என்ன பண்ணலை? நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னால் அதை வேணான்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துருச்சா அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டி அப்படின்னு அவங்க அப்படி கண்ணத்தை பிடிச்சி அவன் அமுத்திக்கிட்டு கேட்க, சார் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்படியே கையை எடுத்துற நீங்கள் அப்படியே அழுக்கியாக வருது அவங்களுக்கு. இல்லை சார் நிஜமாவே எனக்கு வேணாம், நீங்கள் தானே சொன்னீங்க சாப்பிட்டு பேசாமல் இருக்க, எந்த வேலையும் செய்கிறதில்லன்னு. ஓ நான் சொன்னேன்னா மேடம் ரோஸை பொத்துக்கிட்டு வந்துருச்சோ. உண்மையாக தானே சொன்னேன், வாங்குகிற காசுக்கு நல்லா வேலை பார்க்கணும்ல, அதை சொன்னால் உங்களுக்கு குத்துதோ, உனக்கு தான் காசுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் வார்த்தைகளை விட அப்படியே கண்ணில் டியோஸோட, சார் எனக்கு உங்கள் சாப்பாடெல்லாம் வேணாம் சார், நான் வீட்டில் போய் கூட சாப்பிட்டுக்கிறேன், வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு நிற்க முடியாமல் நடுங்கிட்டு இருக்கா. என்னடி ரொம்ப பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அப்படியே உங்களை மரத்தோடு சேர்த்து வச்சு அழுத்த அப்படிங்கிறீங்க. அனோ ஹே என்னாச்சு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார, ஹே என்னாச்சு அப்படின்னு கிட்ட வர, ப்ளீஸ் சார் அப்படின்னு 2 கையை கும்பிட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுறீங்க. உங்கள் கால் வழியாக ப்ளட் வெளியே வருது. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே நடுங்குறீங்க. அதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓ மை காட் அப்படின்ட்டு அவனும் சாரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே அழகாக தூக்க நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓயை மூடிட்டுரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தவனும் அங்கே ப்ளட்டு ஸ்டைன் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு பெருசாக பொருட்படுத்தாமல் அவனே வந்துட்டு க்ளீன் பண்ணுறான் யார்ட்டையும் சொல்லாமல். ஸோ க்ளீன்லாம் பண்ணி முடிச்சிட்டான். அப்படியே மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவனே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டாந்து அப்படியே டோரை நாக் பண்ண நீங்கள் மெதுவாக திறந்து எட்டி பார்க்குறீங்க. அவனே எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டு வெளியில் வரீங்க. இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு போக, என் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அது வரைக்கும் இங்கே வேலை இருக்குது அப்படிங்கிறான். மனுஷனோட நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அழுகியாக வருது. இந்த நிலமையில கூட விட மாட்டேங்கிறானே எல்லாம் நேரம் அப்படின்னு நினச்சிட்டு சரி சார் அப்படின்னு கீழே போகிறீங்க. பட் உங்ககிட்ட எந்த வேலையும் கொடுக்கல. இல்லைங்க நாங்களே பண்ணிக்கிறோம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை வேலையெல்லாம் பார்க்கல. அங்கே ஒரு பக்கம் ஓரமாக சேர் போட்டு உட்கார வச்சுறாங்க. உங்களுக்கோ எப்படி நான் கஷ்டப்படுறேன்னு பார்க்கணுன்னு நினைப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் கூட வராங்க அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு. அப்போது அதில் வந்துட்டு அவன் பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பாங்க. அவனோட வந்துட்டு பிஏ வந்து மியா, அவள் வேறு யாரெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டு. அவளை அங்கே பார்க்குறீங்க. ஹே மியா அப்படின்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் உற்சாகமாக அவ்வளோ ஏய் ஹீரா அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹே வாட் அ சர்ப்ரைஸ்
காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அம்மாடி ரொம்ப பிஸி. மேடம் இங்கே தான் பண்ணுறீங்க? நான் அவர்கிட்ட தாண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ நீ என் பாஸ் அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காரு, அதான் நான் அவருக்கு பேயை வாங்கி வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் 2 பேரோட பாஸும் பேசிகிட்டு இருக்கேன். பட் பேசிகிட்டு இருக்கோம் கண்ணெல்லாம் உங்கள் மேலேயே தான் இருக்கா. நீங்கள் அவள்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது அவனுக்கு இரிட்டேட் ஆகுது, அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. ஸோ அவனால் என்ன பண்ணுறது, பாசிட்டிவ் ஜெலஸ் எல்லாமே ஒரு சேர வருது. டே அது பொண்ணுடா, அப்போ கூடயா திஸ் இஸ் மை மைண்ட் வாய்ஸ். அவன் தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான் அவ்வளோ கோவத்தையும். ஸோ அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு போகிறான். போய் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு பார்க்க, இப்போ நீங்கள் மியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பாய் யாரோ கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். அவனை பார்த்தது அவ்வளோதான், நம்மளுக்கு இன்னும் கடுப்பாகுது. யாருவன் யாராவது ஒருத்தர் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்கள் கம்பெனியோட கிளைண்ட்டு தான் அவர். ஸோ அதனாலேயே இன்றைக்கி தானே ப்ராஜெக்ட் ஓகே சொல்லிப்பேன். அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தனால தான் அவர் பர்த்டேக்கு வந்திருக்காரு. ஸோ அதே அவன் மறந்துட்டான். உங்ககிட்ட அவர் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பேசுகிறதுனால அவர் கொஞ்சம் உங்ககிட்ட தொட்டு உங்கள் கையை தொட்டு அந்த மாதிரி பேச உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பெருசாக நீங்கள் காட்டிக்கல. ஸோ அந்த ஆளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மியாவுக்கும் அது தெரியுது. அவ்வளோ பாருடி அவங்ககிட்ட விழுந்துட்டார் போல இருக்கு, பெரிய ஆள், இவரை பற்றி தெரியுமா அப்படின்னு அவன் சொல்ல, ஓ யாராக இருந்தால் என்ன, எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே 3 பேர் பேசி சிரிச்சுட்டு இருக்கதெல்லாம் பார்த்து மேலே நிற்கிறவனுக்கு வயிறு எடுத்து தாங்க முடியல. கேக் கட் பண்ண அடுத்த நிமிஷம் அப்படியே ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வரான். அவங்கள நோக்கி தான் அவ்வளோ கோவமாக வரான். டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி அவன் பக்கம் இழுக்க நீங்களே பயந்துடுறீங்க. ஸோ அந்த கிளைண்ட்டோ என்னாச்சு அப்படிங்கிற பார்க்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தான் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணீங்க. பர்த்டே எனக்கு என்னை விட்டுட்டு நீங்கள் என்ன என் பெய்யே கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போய் பேசலாம் அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி முறைச்சிட்டு, ஆமாம் உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போகல அப்படிங்கிறான். நீ தானடா இருக்க சொன்னாங்க, நீங்கள் பாவமாக பார்க்க அவனும் அதான் செலிப்ரேஷன் முடிஞ்சே கிளம்பு அப்படிங்கிறான். சாரி சார் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர போகிறீங்க. 1 மினிட், இவ்வளோ வேலை செஞ்சுருக்க, சாப்பிடாமல் போனால் நல்லா இருக்காது, ஸோ சாப்பிட்டு போ அப்படிங்கிறான். இந்த சோத்துக்காகவே நான் இருந்தேன், இதெல்லாம் சொல்லி கட்டும் போது ரொம்ப வலிக்குது. ஸோ நீங்களும் பரவாயில்ல சார் அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு அழுகி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே வெளியில் ஓடிடுறீங்க. பீரியட்ஸ் டைம் மூட் ஸ்விங் இருக்கும். இதில் இவன் வேறு இந்த பாடுபடுத்தினா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. லவ் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தான் அவனா இவன் உங்களால் நம்பவே முடியல. அந்த டேக்கே தான் இந்த டேக்கேவா ஏன்னா எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு, ஆனால் இப்போது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே ரோட்டில் அழுதுகிட்டே வர திடீர்னு ஒரு கார் உங்கள் முன்னாடி சர்றன்னு நிற்கிது. பயந்துடுறீங்க. அப்படியே அழுத கண்ணோட பார்க்க காரை விட்டு இறங்கி வேகமாக உங்ககிட்ட புயல் வேகத்தில் வருது. வேறு யார் இவனே தான். ஸோ டிக்கே பார்த்ததும் இவனா அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்ருக்க, காரில் ஏறு அப்படிங்கிறான். எல்லாம் நான் நான் நடந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாயமில்ல. உங்களை அப்படியே காரோட சேர்த்து அப்படியே சாத்தி வச்சு கிட்ட நெருங்கி நிற்கிறான். அவன் லிப்ஸ் உங்கள் லிப்பில் வரசுற மாதிரி. என்னடி திமிரா இல்லை திமிரான்னு கேட்குறேன். சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடாமே வர அவ்வளோ பெரிய ஆளா நீ? இல்லை சார், நான் அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை, நான் சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் ஏன் சார் உங்கள் வீட்டில் சாப்பிட்ணும்? உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் குறைச்சி அதான். ஹே வாயமொழி, நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார், நான் அதெல்லாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆமாம் மேடம்க்கு காசு தான் முக்கியம், அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்கள் எதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன நான் என்ன பண்ணிட்டேன்? நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா செஞ்ச உனக்கு தெரியாதா, நடிக்காதடி அப்படின்ட்டு வா அப்படின்னு அவங்கள உள்ள பிடிச்சி தள்ளி கதவை சாத்த. வேணாம் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு கதவை தந்து ஓட தான் பார்க்குறீங்க. இந்த பக்கம் உட்காந்தவனும் ஏய் ஒட்டாங்க மாட்டேன் அப்படின்னு உங்களை எடுத்து சீட் பெல்ட் போட்டு அப்படியே உங்கள் கிட்ட அவன் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் அப்படியே ரொம்ப கிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்து போய் அவனை பார்க்க அவனும் மேமாறந்து அப்படியே உங்களை அப்போ எப்படி ரசித்தான் அந்த நினப்பில் அவங்கள எப்போ அப்படியே பட்டும் படாமல் அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் கண்ணை மூடி அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வழிய அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவன் ஆறுதல் தேவைப்படுது. பட் ஆறுதல் கொடுக்க தான் அவன் தயாராக இல்லை. கிடைச்ச ஆறுதல் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் கிட்ட வந்ததும் அவனோட ஷர்ட்டை இறுக்கி பிடிச்சிக்க அவனும் அப்படியே உங்கள் மேலே ஸ்லிப்பாக அப்படியே ஒரு கிஸ். 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்க டக்குன்னு அவங்கள விட்டு விலகணும். என்னடி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க இதுக்கு தானே இவ்வளோ பில்டப் அப்படிங்கிறான். உங்களுக்கு இன்னும் அழுக வருது. ஏன் இப்படி வார்த்தையால் என்ன கொல்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் அழுக. யார் நானா? நீ பண்ணதை விட வாடி, நீ என்ன உசுரோட கொண்டுட்டடி. அப்புறம் நான் அப்படி தான் இருப்பேன். என்ன ஆச்சு எப்படி இருக்க அப்படின்ட்டு அப்படியே கேட்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்பவும் போல தான் இருக்கேன்.
ஆமாம் ஆமாம், நீ அப்படி தான் இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல பாரு அப்படின்னு மறுபடியுமே பொடி வச்சு பேசுகிறான். அவங்களுக்கு கோவம் தான் வருது. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், ஆனால் இப்படியே பேசுகிறான். ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டுருக்கான்னு மட்டும் புரியுது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு கேட்குறதே வேஸ்ட்டு. நீங்கள் வாய மூடிட்டு அப்படியே வந்து அந்த விண்டோ சைட் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ பழைய நினைவுகள்லாம் வருது. ஒன் டே அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவனும் உங்களை பார்த்துட்டு அலறி அடித்து உங்ககிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஆராய்ச்சி பார்க்க, நீங்களோ எனக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாரு, ஸோ அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் இங்கே? அது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் கூட்டு வந்தேன். ஓ, நான் உனக்கு தான் ஏதோ ஒன்று பயந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணை பார்த்து அவன் பேச, நீங்களோ பாரா அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்க. ஆமாம், என்ன பிடிக்காதா, என் உயிரடி நீ அப்படின்னு உங்களை ஹக் பண்ண அந்த நினைப்பெல்லாம் வருது. அப்படிலாம் பேசின வேலைக்கு இவ்வளோ காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறானேன்னு கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டு வாசல் வந்து கார் நிற்குது, நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கா? ஓய், இறங்குற ஐடியா இல்லை அப்படின்னு கேட்டது தான். அப்படியே ஏதோ அப்படின்ட்டு நீங்கள் சீட் பெல்ட்டில் கழட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி அவனையும் பார்க்குறீங்க. அவனும் அந்த இடத்துல நிற்கக்கூட இல்லை, சர்ன்னு கிளம்ப. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தவன் காரை ஒரு ஓரம் கட்டிட்டு அப்படியே ஸ்டேரிங் தலையை வச்சு படுத்துக்கிறான். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான், ஆனால் கஷ்டப்படுத்த முடியல. ரொம்ப அவனுக்கு வேதனையாக இருக்குது. ஸோ அவன் வீட்டிலேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது, எங்கேப்பா போனான் அதுக்குள்ளே அப்படின்ட்டு. ஸோ அவனும் திருப்பி ஷிட் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் அதுக்குள்ளே வந்துட்டு பார்ட்டிலாம் முடிச்சுட்டா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரான். மற்றவங்களாம் வந்துட்டு அதுக்குள்ளே எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை அதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சானா. ஸோ எல்லோரும் கிளம்பினா மொத்த ஃபேமிலி மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ அவனோட சிஸ்டரோ இன்னைக்கு வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கா. கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை ஒன்று ஒன்றா திருப்பா. அதில் நீங்களும் அவனும் தனியாக அந்த ஃபோட்டோஸ் வேறு இருக்குது. டக்குன்னு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு அவன் வந்துட்டு அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு, ஆமாம் இது யார் அப்படிங்கிறான். அதில் நீங்கள் மியா அவள் 3 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. ஸோ இது தெரியாது உன் பிஏ, அவ்வளோ தெரியும், இது யார் இவங்களோட நீ அப்படின்ட்டு அவனுக்கு அந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கேட்க, இவங்க 2 பேருமே என்னோடய காலேஜ் சீனியர்ஸ், எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும், அதுதான் இவங்களோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பேர் சூப்பர் தெரியுமா எதை அப்படின்னு பார்க்க, ஆமாண்ணா உனக்கு ஒன்று தெரியாதுல்ல இரு அப்படின்ட்டு அவள் ஃபோனில் ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று எடுத்து காட்டுறா. அதாவது நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது நீங்களும் மியாவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் மியா வந்து பாய் கெட்டப்லையும் நீங்கள் கேர்ளாகவும் வந்துட்டு மியா வந்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பாய் மாதிரி இருப்பாள். ஸோ வந்துட்டு அவளுக்கு அந்த கெட்டப் போடவும் அப்படியே ஆப்டாக இருந்திருக்கும். அவள் அதுக்காகவே ஹேர் கட்லாம் பண்ணி பாய் மாதிரியே வந்திருப்பாள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ் இல்லாமல் வேறு காலேஜில் போய் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அந்த காலேஜ்லேயும் நீங்களும் மியாவும் ஒன்றா சுற்ற எல்லாம் லவ்வர்ஸ்ன்னு நினச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு 2 பேரும் ரூமர்ஸ் பரப்பிட்டு, ஏன்னா மியாவை பாய் நினச்சி பொண்ணுங்கள்லாம் சுற்ற அது சும்மா எல்லாத்தையும் வெறுப்பேற்றதுக்காக அவள் அவங்க ஹிப்பில் கை போட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு தான் அங்கே போய்ட்டு சுற்றிட்டு இருந்திருப்பா. ஸோ இது அங்கே ஃபஸ்ட் இயராக இருந்தால் கேர்ள்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதை மாதிரி தான் அவனோட சிஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவளும் வந்துட்டு அப்போ செம்ம கூத்து தெரியுமா, இவங்கள பாய்ன்னு நினச்சி அந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் இருக்கும் பின்னாடி சுற்ற, அவங்களோ சும்மா காய்ச்சிக்கும் இந்த பிஏ இருக்காங்களா ஹீரா, இவங்கள அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. அப்புறம் இவங்க பர்ஃபார்ம் பண்ணது சூப்பர் தெரியுமா, இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு அப்போ தான் காட்டா. அதில் நீங்கள் அவங்க பக்கத்தில் அப்படியே ஷோல்டரில் கை போட்டுட்டு அவன் மியா அவங்க கணத்தில் கிஸ் பண்ணிட்டு நிற்கிறா. ஸோ இதே ஃபோட்டோவை அவன் முதவே பார்த்துருப்பான். அப்படியே அவனும் ஷாக்காக அதை வாங்கி நல்லா ஸ்வைப் பண்ணி பார்க்க அதில் 2-3 ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்களும் மியாவை நிற்கிறது. அதுக்கப்புறம் மியா வந்துட்டு பாய் கிட்ட பக்கம் அழைச்சிட்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் அவன் சிஸ்டர்ட்டு 3 பேர் முதவும் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அப்படியே பார்த்துட்டு அவனுக்கும் என்ன சொல்கிறதில்ல, அப்படியே ஃபோனை கையில் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவங்க அம்மா அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ரூமுக்கு வந்தவனுக்கோ அழுக நிற்காமல் வருது. செய்யாத தப்புக்காக ரொம்ப நாளாக அவங்கள தண்டிச்சிருந்துருப்பேன். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் கல்ச்சுரல்ஸ்க்காக நான் வந்துட்டு நான் அந்த காலேஜ் போகிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருப்பீங்க. ஸோ அவனும் நான் வரலப்பா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் சரி வரமாட்டான் அப்படின்னு நினச்சிருக்கா. அவங்கள வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவன் வந்துட்டு உங்களுக்காக ரிங்கெல்லாம் வாங்கிட்டு அவனும் அந்த காலேஜுக்கு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவன் ஹெல்மெட்டோடய உள்ளே வந்து ஏன்னா அவங்கள பார்க்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்திருப்பான். அப்போ தான் நீங்கள் அவள் வந்துட்டு உங்களை கணத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்த செக்மெண்ட் அதை அவன் நேர்லேயே பார்த்துருப்பான். யார் அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூட சரி ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பான். இருந்தாலும் ஒரு நெடுடல் இருந்துகிட்டே இருக்கும். இவனுக்கு தான் பொசசிவ் அதிகமாச்சே. ஸோ அதுக்கப்புறமும் 2 பேரும் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ரூம்குள்ளே போனது. ரூம்குள்ளே போயிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வேணுக்கிறே கிஸ் பண்ணுற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே நின்று சீனை போட்டிருப்பீங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்த அவனுக்கோ நீங்கள் வந்து அந்த காலேஜ் கேர்ள்ஸ் தான் வராங்கன்னு நினச்சிட்டு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண மாதிரி சீன் போட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் அப்படியே அவன் இந்த ஹோல் வழியாக பார்த்தவனுக்கோ
உண்மையிலே நீங்கள் வேறு ஒருத்தனோட இருக்கீங்கன்னு நினச்சிட்டு அப்பா அட்டன் டயத்தில் 2 பேர்த்த லவ் பண்ணுறேன்னு ஏமாத்திருக்கா அப்படின்ட்டு அவனுக்கும் செம்ம கோபம். அப்படியே அந்த ரிங் வாங்கின பாக்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து அப்படியே வேகமாக வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டான். உங்களை வந்துட்டு உனக்கு தண்டிக்கவும் மனசில்லை, அதனால தான் அந்த ஊரை விட்டே போயிருப்பான். உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போக நீங்களும் வந்துட்டு அவன் வந்துட்டு அதான் கல்ச்சுரல்ஸ்க்கு வரலன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணணும்னு நினச்சிப்ப அவன் வந்திருக்கவே மாட்டான். அவன் பற்றி உங்களுக்கு அவன் காலேஜ் தவிர எதுவுமே தெரியாது. அங்கே போய் எப்படி விசாரிக்கிறது சங்கடப்பட்டுட்டு ஆனால் காலேஜ் வரைக்கும் போவீங்க. பட் அவனை பற்றி எதுவும் கேட்காம ஏன்னா ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா அப்படின்னு பயந்துட்டு வந்துடுவீங்க. இப்படியே பல நாள் போனதுக்கப்புறம் தான் ஒன் டே அவனை ஆஃபீஸில் பார்த்தது, நீங்கள் கேட்டது, அவன் திட்டினதுன்னு இப்படி நிறைய நடந்திருக்கும். ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தியை நம்ம இத்தனை நாள் கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே நீங்களோ அவன் உங்களை பேசினதெல்லாம் நினச்சி அவ்வளோ வேதனையாக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே புரியுது, யாரையும் நம்ம கூட சேர்த்து வச்சு பேசுகிறாரு. ஆனால் நான் அப்படி யாரோடையும் பழகுனது கூட இல்லையே. என் மனசில் அவரை தவிர யாருமே கிடையாது. ஆனால் இவரும் கூட இவ்வளோ பெரிய பணக்காரனை நான் நினைக்கவே இல்லை. ஏதோ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் நினச்சி தான் பழகுனேன். இல்லைன்னா நான் பழகிருக்கவே மாட்டேன். ஏன் கடவுளே அப்படின்ட்டு வேதனையோடு நீங்கள் இப்படியே 2 பேத்துக்கும் அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு அழுகையிலே போகுது. பட் டிகேவோ அப்படியே கண்ணா தச்சிட்டு இதுக்கப்புறம் ஒன்று நான் அதை விட மாட்டேடி கண்ணம்மா, சாரிடி, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதெல்லாம் சொன்னால் நீ என்ன ஏற்றுக்குவியா? ஒன்று சந்தேகப்பட்டதுக்காக இந்த பாவியை ஏற்றுக்குவியா? அவனுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபோட்டோவை பார்த்து நைட்டெல்லாம் அழுது அப்படின்னு அதில் 1000 முத்தமாவது கொடுத்துருப்பான். உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணலான்னு அப்படியே டயல் பண்ணி இல்லை வேணாம் அப்படின்ட்டு அதே மாதிரி மெசேஜ் ஆல்சோ டைப் பண்ணி இல்லை இதெல்லாம் நேரில் தான் பேசணும். நான் இதில் ஏதாவது பண்ணி அவன் என் மேலே கோவப்பட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அவன் இவ்வளோ நாள் வெறுத்தது கூட அவனால் தாங்கிக்க முடிஞ்சிச்சு. உங்களோட வெறுப்பை அவனால் தாங்கிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறான். ஸோ உங்களை ஃபேஸ் பண்ணவே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் அப்படியே வந்து அவங்களே எதிர்பார்த்து காத்துட்ருக்க. நீங்கள் எப்பவும் போல் கிளம்பி வரீங்க. பட் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ்னால கொஞ்சம் லேட்டாக தான் வரீங்க. நீங்களாம் அப்படியே ரொம்ப சோர்வாக வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு உள்ளே வரீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்க்க சார் அப்படின்ட்டு நிற்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். என்ன லேட்டாக வந்திருக்கேன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வர. லேட்டாக வந்தது ஓகே பரவாயில்ல, போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். இது என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் சார். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 இயரில் நான் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது உங்கள் அப்பா கிட்டே நான் பேசிட்டேன் சார். அவர் அப்புறமா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. 2 months டைம் கொடுத்துருக்காங்க. நான் கிளம்புறேன். நீங்கள் இந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்க. அவனும் தூக்கி வாரிப்படுது. எது போறியா அப்படின்னு டக்குன்னு எழுந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் போனால் ஒரு சந்தோஷம் தானே படணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க டக்குன்னு வந்து அவங்கள அப்படியே பிடிச்சி இழுத்த ஹக் பண்ணுறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்க சாரிடி அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அது அப்படின்ட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை காமிச்சு இதை பார்த்து ஹே இது மியாவும் நானும் இருக்க ஃபோட்டோ. அன்றைக்கி நீங்கள் கல்ச்சுரல்ஸ் வரலன்னு சொன்னீங்க, இதே எப்படி அப்படி நீங்கள் எல்லாத்தையும் மறந்து கேட்க அவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி திரு முழிக்க அப்போது அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அவனும் உங்களே பார்க்க இதை பார்த்து தான் நான் யாரையோ லவ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிங்களா அப்படின்னு நீங்கள் வைக்கன்னு சிரிக்க என்ன கோவப்படாமல் பார்த்தா சிரிக்கிறா அப்படின்ட்டு அவனும் உங்களையே பார்த்துட்டுருக்க. என்ன அப்படிங்கிறீங்க. இல்லடி அது அது நான் பையன் நினச்சிட்டேன். அதுவும் அவனும் நீ ஒன்றா ரூமில். ஐயோ அன்றைக்கி அது சும்மா எல்லா கேர்ள்ஸையும் வெறுப்பேற்றதுக்காக பண்ணுது. இதை பார்த்தா என்ன சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு இப்போ தான் உங்கள் மூலையில் மணி அடிக்கா கொஞ்சம் ஃபேஸ் மாறுது. அப்படியே அவனை பார்த்து கேட்க அது சாரி சே இந்த மாதிரி இன்னொரு பொண்ணோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் என் மேலே அவ்வளோதானே உங்களுக்கு நம்பிக்கை. நீங்கள் வேறு எதையாவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி கேவலமாக அதான் என்ன வார்த்தைகளால் நாளுக்கு நாள் குத்தி கிழிச்சிங்களா? உங்களை போய் லவ் பண்ணனே அப்படின்னு நீங்கள் அழுக. சாரிடி நான் அவ்வளோ கேவலமானவன் இல்லை. ஆனால் என் கண்ணால் பார்க்கும்போது என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அவள் பொண்ணு மாதிரி இல்லடி பையன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. அவகிட்ட மட்டும் தான் சொன்னேன். அவகிட்ட வேணாலும் சொல்லு, ஆனால் என்னை மன்னிச்சா போதுண்டி, தெரியாமல் பண்ணிட்டடி, சாரிடி, உன் காலில் கூட விழுறடி அப்படின்னு உங்கள் காலை பிடிக்கா. நீங்களோ அப்படி பாவி கோவம் தான் அப்படியே திட்டுற. அதே எதுவும் இல்லைன்னா காலில் கூட விழுற. என் பொண்டாட்டி காலை நான் விழுகிறேன். எப்போலேருந்து நான் ஆனால் பொண்டாட்டி என்னைக்கு லவ் சொல்லணும் அன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண தாண்டி ஆசையாக வந்தேன். நீ இன்னொருத்தனோட நின்னா எப்படி இருக்கும்? அதான் அது இன்னொருத்தன் இல்லை இன்னொருத்தி. அது எனக்கு அப்போ தெரியாதுல்ல, அப்போ கேட்டிருக்கணும்ல. அது இந்த மரமண்டைக்கு அப்போ தான் இல்லை
3 வருஷமாக என் மூஞ்சி கூட பார்க்காம எங்கெங்கேயோ போயிட்டு அப்படியே சுற்றிட்டு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நின்னது இல்லாமல் பேச்சை பாரு. இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்க மாதிரி இல்லை, நான் கிளம்புறேன். உனக்கு அப்படிலாம் விளையாட்டு அனுப்ப முடியாது, நடி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனும் உங்கள் லெட்டரை கழிச்சு போட்ட அப்படின்னு பார்க்குறீங்க. கழிச்சு போட்டேன் அப்படிங்க. ஏன் என்னால் இன்னொரு லெட்டர் ரெடி பண்ண முடியாதா அப்படிங்கிறீங்க. உங்கள் கைப்பிடிச்சி அப்படியே எடுத்து என்னை விட்டு அப்படி போயிடுவியா நீ போயிடுவியா அப்படின்ட்டு அவங்க கிட்ட வந்து அப்படியே நெருங்கி நிற்க, நீ மட்டும் போனேன் அப்படின்னு அவனை தள்ளுறீங்க. அவனும் விடாமல் அவங்கள இறுக்கி பிடிச்சி கிளிப்பில் அப்படியே டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் ரொம்ப நேரம் நீண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர, அதாவதுடி தெரியாமல் பண்ணிட்டேன்டி, சாரிடி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்டி, நான் உன்னை மறக்கணும்னு நினச்சதாண்டி போனேன், ஆனால் என்னால் முடியலடி, ஆனால் இங்கே வந்து பார்த்தா கஷ்டப்படுத்தணுன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் எப்போ பார்த்தனோ மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்த மனசே வரலடி. அன்றைக்கி உன்னை திட்டினது கூட உனக்கு அந்த ஜூஸ் பிடிக்காது தானே, என் அம்மா கொடுத்தாங்கன்னு தானே அந்த பப்பாயா ஜூஸை குடிக்க போனேன், அதனால தான். அப்புறம் உனக்கு பசிக்கும்ல, சாப்பிடவே இல்லை, அதனால தான் சாப்பாடு கொடுத்தேன், அதை கொஞ்சம் ரூடாக பண்ணிட்டேன், அதான் நான் பண்ண தப்பு, சாரிடி, உனக்கு வலிக்கணும்னு எதுவும் பண்ணலடி, அந்த இன்னொருத்தவங்க கூட கேட்கன்னு சிரிச்சு பேசினேன், அதான். வேறு நம்ம கிளைண்ட் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, எவனாக இருந்தாருன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட எவனை நினைக்கக்கூடாது, எவனாக இருந்தாலும் சரி. அது என் ஃப்ரெண்டு மீயா, அவங்ககிட்ட பேசினது கூட முறைச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதான் சொல்கிறேனே, பையனோ பொண்ணோ நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, அது நமக்கு பிறக்க குழந்தையாக இருந்தாலும் சரி. எதை அப்படின்னு பார்க்குறீங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் என்ன சொல்லலை. ஓ மாட்டன் வர மேடம் சொல்லுவீங்களோ, சொல்லுவியாடி சொல்லுவியா அப்படின்னு தூக்கி மடியில் வச்சுட்டு உங்களை எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ண அப்படி தள்ளுறீங்க. விடவே இல்லை, உங்களை இறுக்கி பிடிச்சி விட்டால் ஓடிடுவீங்கிற மாதிரி அப்படியே கிஸ் பண்ணுறான். சாரி 1000 கேட்குறான். அப்படியே மடியில் வச்சுட்டு உங்கள் பாதத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே அமுத்திக்கிட்டே, சாரிடி மன்னிச்சிட்டியா, தெரியாமல் பண்ணிட்டேன், 3 வருஷமாக பாடாப்படுத்திட்டு இப்போ வந்து ஒரு சாரி கேட்டால் நான் ஒத்துக்கணுமா, முடியாது அப்படிங்கிறீங்க. நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் விடுறதா இல்லை அப்படிங்கிறான். நானும் இப்போ உங்களை மன்னிக்கிறதா இல்லை, சரி அப்போ எப்போ மன்னிக்கிறியோ அப்போ போங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி டேபிளில் உட்கார வச்சுட்டு அவனும் அப்படியே உங்கள் மடியில் தலையை சாய்ச்சி அவங்க வயிற்றுல அப்படின்னு கிஸ் பண்ணியிருக்க. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் அவனை தள்ள, இதான் மன்னிக்க மாட்டேங்கிற, அதான் மன்னிக்கிற வரைக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல, எதை நான் உனக்கு டைம் பாஸா அப்படின்னு அவனை அடிக்க, வலிக்குது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கொடியன அப்படின்னு கெஞ்சுறான். முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டி 2 அடி கூட அடிச்சுக்கோ, அதுக்காக என்னை விட்டு போகணுன்னு நினைக்காத, நீ நினச்சல்ல அப்போ நான் மட்டும் இப்படி இப்படி இங்கே பாரு, நான் இனி கம்பெனிக்கு வரமாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆளை விடு அப்படின்னு நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளிட்டு அவன் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் கோவமாக போக என்னடா பண்ணுறதுன்னு தலையில் கை வச்சு அப்படியே உட்காந்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு வந்து நிற்கிறான். நீங்களோ திரு முழிக்க அவங்க அப்பா அம்மா என்னம்மா இது அப்படிங்க. அது அப்பா இவங்க கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்தோம், வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றீங்க. அவனை மட்டும் அப்படின்னு மூஞ்சி பார்த்து திருப்பிட்டு போக, என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு அவங்க பின்னாடியே வரான். ஐயோ வந்து தள்ளிப்போ, எங்கள் அப்பா பார்க்குறாரு, பார்த்தா எனக்குண்ணா என் பொண்டாட்டி நான் கூட வரேன் அப்படிங்கிறான். உனக்கு ரொம்ப தான், நான் நான் கட்டிக்கிறேன்னே சொல்ல அதுக்குள்ளே வந்துட்டான் பொண்டாட்டி போண்டாட்டின்ட்டு. பொண்டாட்டி அதெல்லாம் நீ ஓகே சொல்லுவேன், இப்போ சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை, உங்கள் அப்பா அம்மா வேறு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்கள மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஒழுங்காக போயிடு அப்படின்னு நீங்கள் அவனை பிடிச்சி திட்ட, நீ என்ன திட்டினாலும் சரி நான் அவனை கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும், அங்கிள் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் ரொம்ப வருஷமாக, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைக்கா. அவங்க அம்மா அப்பாவோ அமைதியாக இருறோம், நாங்கள் பேசிக்கலாம் அப்படிங்கிற, நீங்கள் எங்கே வந்ததுலேருந்து வாய் பார்த்துட்டே இருக்கீங்க, பேசுகிற மாதிரி தெரில அப்படிங்கிறான். அவங்களும் 2 பேரும் சங்கட்டமாக அப்படியே உங்கள் அப்பா அம்மா பார்த்து, அது எங்கள் பையன் நாங்கள் வந்துட்டு அப்படின்னு தன்னை பற்றி தான் ஃபேமிலியை பற்றி எல்லாம் அவங்க அப்பா சொல்லி அவன் லவ் பண்ணுறான், அவங்க பொண்ணை விரும்புகிறான், அவங்க பொண்ணும் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் பிகாஸ் அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அதெல்லாம் வச்சு நீங்களோ இல்லை நான் வேறு லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை, எனக்கு இது கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போக கதவை சாத்துறதுக்கு முன்னாடி அப்படியே கதவை தள்ளி அப்படியே உள்ளே வந்துடுறான். வெளியே போங்க அப்படிங்க, முடியாது அப்படின்ட்டு கதவை லாக் பண்ணணும். இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு உங்களை நெருங்கி வர, நீ தான் பிரச்சனை, நீ தான் என்னை பற்றி தப்பாக பேசி இன்னொருத்தனோட சேர்த்துலாம் பேசியிருக்க, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, மன்னிச்சிடனா எல்லாத்தையும் மன்னிக்கணுமா, முடியாது, மன்னிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடுறதா இல்லை அப்படின்னு கிட்ட நெருங்கணும். அப்படியே உங்களை எழுத்த நீங்கள் வந்துட்டு ஆஃப் சாரி கட்டியிருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த முந்தானே எழுத்துட்டு அந்த இடத்துல அப்படியே நான் அடுத்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கசக்க, நீங்களோ என்ன பண்ணுற பொறுக்கி அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க. முடியலடி உனக்கு இத்த பக்கமெல்லாம் எதுதோ பண்ணணும்னு தோணும், என்னடானா என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிற, எனக்கு ஒரு வழி தெரியல, ப்ளீஸ் டி போலாடி அப்படின்னு அவனும் உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணி கொஞ்சம் 2 பேரும் எல்லாம் மாரியே போகிறீங்க. கொஞ்சம் விட்டு அவங்கள முடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் சுதாரிச்சுட்டு
என்னடா பண்ணுற, டே தள்ளிப்போ அடி தள்ள. நான் மன்னிப்பு தான் கேட்க வந்தேன், நீ தான் அடி. எதை நானா அனுப்பி இருக்கேன்? சரி, நான் தான், என் மேலே தான் தப்பு, மன்னிச்சுக்கோடி. எத்தனை வாட்டி கேட்குறது, நான் மறுபடியும் காலை விடுது. ஆனால் உனக்கு காலை விழுக்காது போட அடி சொல்லிட்டு நீங்கள் அவனை அடிக்க எவ்வளோ வேணாலும் அடிடி, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அடிடி ப்ளீஸ் டி பொண்ணாடின்னு ஒரு வழியாக அவங்களை கெஞ்சி கொஞ்சி சம்மதிக்க வச்சு அப்பயும் நீங்கள் முறைச்சிட்டு தான் இருக்கீங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு மிதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் விட்டு வைக்க, ஸோ ரெண்டு ஃபேமிலியிலையும் பேசி அவங்களோட நல்லபடியாக மேரேஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு அவங்கள தூக்கி வச்சு அவன் கொஞ்சம் நீங்களும் அவனை மூடிக்கிட்டு போடுறா, கிட்ட வந்து சாவடிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு படுக்க. நாடி தான் பேசுகிற, நீ தானே சொன்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தண்டனை கொடுன்னு, இதுதான் உனக்கு தண்டனை, என்கிட்டே வரக்கூடாது எதை அப்படின்ட்டு அவனும் சரி நீ மன்னிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாடி பொண்டாட்டி, ஏன்னா உங்களை ரொம்ப காயப்படுத்த விரும்பலை, பண்ணதெல்லாம் அவ்வளோ, அதனால அமைதியாக. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நீங்கள் சரியாக பேசுறது கிடையாது, அவனுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. அவன் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, இப்படிலாம் பண்ணால் அவனுமே ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அதுக்கெல்லாம் இது தேவை தான் அப்படின்னு தண்டனையாக நினச்சி அமைதியாக இருக்கான். ஸோ இப்படி அவன் அமைதியாக இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் பார்த்து ஆனால் பண்ணுறான், எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மன்னிக்கலாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு தோணுது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வாய்த்து வந்து நம்மளாம் சொல்லக்கூடாது, அவனாக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. அவனை இப்போல்லாம் வந்துட்டு வேணுன்னே பார்க்கும்போது அப்படியே இடிச்சிட்டு போகிறது, எப்போ தெரியுற மாதிரி அவன் கிட்ட நின்று சாப்பாடு பரிமாறுறது, அப்புறம் அப்படியே தொடை வரைக்கும் தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு துணி துவைக்கிறேன் அதை பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று முன்னாடி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கோ அடியே அநியாயம் பண்ணுறடி, கிட்ட வர விட மாட்டேங்கிறான், ஆனால் இப்படி குறையாக நின்று என்னை டெம்ப்ட் பண்ணுறாளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண. நீங்களும் விடாமல் காலையில் அவன் ஆஃபீஸ் கிளம்பும்போது நீங்களும் குளிச்சுட்டு வந்து அப்படியே அவன் முன்னாடி நின்றுட்டு பாவாடையோட நிற்கிறது இல்லை டவலோடு வந்து நிற்கிறது, அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒன்றே அப்படி தான் குளிச்சுட்டு அவன் வெளியே வர நீங்களும் குளிக்கிறதுக்கு அவனை இடித்து தள்ளிக்கிட்டு உள்ளே போகிற, இவளுக்கு என்ன இப்போ அவசரமா அப்படிங்கிற மாதிரி அவனும் வெளியே வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே டவலோட தண்ணி சொட்ட வந்து அவன் முன்னாடி நின்றுட்டு அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் நாளைய ஏன்டி இப்படி படுத்துற முடியலடி, இப்படி ஒன்று வச்சுட்டு நானும் அமைதியாக ஏன்டி அப்படிங்கிற, நானும் அவங்கள சும்மா இருக்க சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கதை வரைக்கும் போனவன் திடீர்னு திரும்பி என்ன சொன்னேன் அப்படிங்கிறான். நான் ஒன்று சும்மா இருக்க சொல்லலை அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் கோச்சு விட்டெல்லாம் பறக்க எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒடிய பொண்ணாட்டியே மன்னிச்சிட்டியா அப்படின்னு புயல் வேகத்தில் உங்களை வந்து தூக்க நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அடுத்த நிமிஷம் பெட்டில் தூக்கி போட்டு அவ்வளோதான், இத்தனை நாள் அப்படியே முனிவராட்டம் இருந்தவனும் ஸோ தன்னோட அது என்ன சொல்கிறது முனிவர் தவத்தெல்லாம் கழிச்சிட்டு அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்புறம் உங்கள் லைஃப் ஹாப்பியாக போக ஆரம்பிக்குது. உங்களை எங்கேயும் விடுறதில்ல, கூடவே வச்சுட்டுக்காது. அது மட்டும் இல்லை, யாரோடையாவது பேசினா கூட முறைச்சி பார்க்குறது இன்னுமே அந்த பழக்கம் இருக்குது. ஏன்டா அப்படி பொசசிவாக இருக்கா, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டு கூட நானே பேசிக்கிறேன், பாய்ஸ்னால் நீ கிட்டே போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அவங்கள வந்து வச்சுக்க, இதுக்கு நான் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருந்தால் நான் இப்படி கொஞ்சம் தான் அப்படின்ட்டு மடியில் வச்சு ஆஃபீஸில் கூட விடாமல் கொஞ்சம் தீக்க அவ்வளோதான். அதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வயிற்றில் வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து சொல்ல அவ்வளோதான், பைபிளை துள்ளி குதிச்சிடுறான், நான் அப்பாவுக்கு போகிறேன்னா செம்ம சந்தோஷமாகிடுது. ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டேஸ் போக உங்களுக்கு வளகாப்பு எல்லாமே நல்லபடியாக பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைம் வந்துட்டு இந்த மூடு ஸ்விங்க்கு அப்பப்போ பழசெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ ஞாபகம் வரும்போதெல்லாம் தூக்கி போட்டு பைபிளையை மிதிக்கிறீங்க, அவனை போட்டு படுத்தி எடுக்கிறீங்க, நீ அப்போ இப்படிலாம் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் அழுகும்போது ஐயோ ஏன்டி அழுகிற, சரிடி கோவமாக இருக்கியா, 2 அடி கூட அடிச்சுக்கூடி அழாதடி அப்படின்னு உங்களை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ண நீங்களோ சில சமயம் கடிச்செல்லாம் வைக்கிறீங்க, அந்த அளவுக்கு கோவம். ஸோ அதெல்லாம் அப்படி தான் காட்டுறீங்க. அவனும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான், அமைதியாக இருக்கான். ஸோ நிறைய டைம் அழுது சாவடிப்பீங்க, சில டைம் பேசியே கொள்ளுவீங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்கள் மூட் ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரி அவனும் உங்கள்கிட்ட அமைதியாக போகிறான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே லைட்டாக ஒரு வாக் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கோ இப்போ நல்லா பெயின் எடுக்க ஆரம்பிக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் விட்டு சொல்ல என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்க்குறான். உங்களுக்கு சடன்னு வேர்க்குது, இப்போலாம் அப்படியே வலி வர நீங்கள் கதற ஆரம்பிக்கிறீங்க, வலிக்குது முடியலை டிகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கதற அவனும் உங்களை அப்படியே கையில் அள்ளிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு வரான். அதுக்கு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகிறேன் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே காரில் கூட உட்கார வச்சு காரை ட்ரை பண்ணிட்டு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் அப்படின்னு சீட் பெல்ட் போட்டு விட்டு உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள் தலையை அப்பப்போ தடவிட்டுட்டு என்ன ஸ்பீடாக வர முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஹாஸ்பிட்டலில் சிக்கிறான். ஸோ உங்களுக்கு உள்ள பிரசவ வலினா இங்கே வெளில அவனுக்கு வலிங்கிற மாதிரி அங்கிட்டும் நடந்துட்டுருக்கான். மொத்த குடும்பமும் இவங்க இவ்வளோ பாசம் அவங்க மேலே வச்சுருப்பாங்கிறத இப்போ தான் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு அப்படி இருக்கான். ஸோ கல்யாணம்லேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க இப்போ ரொம்ப. ஸோ அவனுக்கு டியர்ஸே வந்தது நீங்கள் கதறதை பார்த்து. ஒரு வழியாக குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவோம், அப்படியே வந்து பார்க்குறான் பாய் பேபி, அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. குழந்தைய கூட பார்க்கணுன்னு தோணல, உங்களை தான் பார்க்க ஓடி வரான். உங்களை அப்படியே ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணி நீ இப்போ ஓகே வாடி அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க, என்னடி பையனை பெற்றிருக்க அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க, கேர்ள் பேபியாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்
ஆ பையன் பொறாம பிடிச்சவனே எதில் தான் பொறாம பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க அது சரி அப்படின்ட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு குழந்தைய உங்ககிட்ட கொடுக்குறான். அப்படி ஃபீட் பண்ணும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க நீங்கள் என்ன பையனை பெற்று வச்சுருக்க அப்படிங்கிறான். இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் கூட வந்துட்டு குழந்தைய வந்து பால் கொடுக்கும்போது மட்டும் தான் அவங்கள்ட்ட கொடுக்குறது. மற்ற டைமில் தானே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அப்படி தான் யார்கிட்டையாவது குழந்தைய தள்ளிவிட்டு அவங்கள வச்சுட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களோ. ஏன் இப்படி பண்ணுறீங்க? குழந்தை அழறான், விடுங்க. என்னடி இப்போ எனக்கு போட்டியாக வந்துட்டான், என்னெல்லாம் இப்படி கவனிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு அவனும் குறப்பட்டுக்கானீங்களோ. குழந்தையா நீங்கள்? அவன் தான் குழந்தை. என்னால் முடியலடி, இப்படி பொசசிவாக இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ ஒன் டே நைட்டு குழந்தைக்கு பால்லாம் கொடுத்து அப்படியே நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டுருக்க. வாக் முடிச்சுட்டு வந்தவனும் 2 பேரும் அசந்தியில் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சத்தம் இல்லாமல் பேபியை தூக்கி அப்படியே தொட்டியில் போட்டு, குட்டி கொஞ்சம் நீ வந்ததுலேருந்து மம்மி எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறாடா, எப்போ பார்த்தாலும் அட்டைப்பூச்சி மாதிரி பொண்டாட்டியை ஒட்டிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் விளாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அவன் படுத்து அப்படியே அந்த இடத்துல லிக் பண்ண நீங்கள் ஷாக்காக அப்படியே நிமிந்து பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து கண்ணடிச்சிட்டு, எனக்கு பசிக்காதாடி, அவன் பிறந்ததுலேருந்து எனக்கு கவனிக்கிறதே இல்லடி, நானும் தாண்டி பசியாக இருக்கேன், ப்ளீஸ் டி பேபி அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க நீங்களோ ஒரு பாவி எத்தத்தில் தான் பொசிசிவாக அப்படின்ட்டு அவன் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறீங்க. நான் மட்டும் இல்லை நான் சொன்னேன், இருந்தாலும் நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்க. நீங்கள் அவனை உங்கள் நெஞ்சோடு அணைச்சிட்டு எஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவனும் உங்கள் செஸ்ட்டில் அழுத்தி கிஸ் பண்ணி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக அவன் மில்க குடிக்க நீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட செல்ல சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.